இப்போ இன்னும் ரங்கராஜ் வந்து நீதிமன்றத்தில் ஆஜரானதுக்கு அப்புறம் தான் என்ன வந்து இல்லை இவர் என்கொயரி கூப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இவர் தரப்பு நியாயத்தை போய் சொல்லுவார். அதுக்கு பிறகு தான் நீதிமன்றத்துக்கு போகும். வழக்கு நீதிமன்றத்துக்கு போதா, அது அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு பேசுகிறாங்களா அப்படிங்கிறதுல அடுத்தடுத்து தான் தெரியும். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இவர் மேலே தொடர்ந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இல்லை பேர், புகழ், காசு, பணம் எல்லாம் வந்துச்சுன்னா பிரச்சனையும் அதோடு சேர்ந்து வரும். அதான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம போகிறப்ப வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வளர்ச்சியை நோக்கி போகிறப்ப பிரச்சனைகள் நம்மளோட சேர்ந்து பின்னாடியே வரும். அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஜாய் கிறிஸ்டல் அப்புறம் கொஞ்சம் ஏற்கனவே இவங்க திருமணமானவங்க தான். ஆமாம், அவங்களுக்கு டைவர்ஸ் ஏற்கனவே திருமணமாகி அவர் திரைப்பட இயக்குனர் கல்யாணம் பண்ணி அவங்களோட லீகலாக டைவர்ஸ் ஆகி செப்பரேட்டாக இருந்திருக்காங்க. அப்போ தான் இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக பல இடங்களில் சுற்றிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடுத்த கட்டத்தை தாண்டி போயிருக்கு. அப்புறம் லிவிங்கில் இருந்திருக்கிறாங்க. லிவிங்கில் இருந்ததுக்கு பிறகு தான் அவங்க இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்படிங்கும் போது இது வந்து எல்லாருமே இந்த விஷயம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க பெரும்பாலான ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச பிறகு தான் போகுது. அப்போ இந்த ஒரு வளர்ச்சி வர்றப்ப என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அது அந்த விஷயத்தில் மதம்பட்டி ரங்கராஜ் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறாரு. அதுதான் இவ்வளோ பெரிய சிக்கல் மாட்டியிருக்குது.